ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஜூலை மாதம் 2ஆம் நாள் ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். ஆகவே வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை காத்து ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனம் எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரும் இறை வார்த்தையோடு நாங்கள் இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். தாமே அடியறைய மாதிரி பேசி நீர் மகிமைப்படும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசைகளை தந்து வழிநடும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும்.
ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் வல்ல பெயராலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ரோமர் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். இந்த பகுதி மனுஷருக்குள்ள இருக்கின்ற இருவிதமான போராட்டத்தை பற்றி பவுலடிகளார் ரொம்ப அழகாக சொல்றார். இட் இஸ் எ கிரேட் தியாலஜி. இன்னைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள 2 விதமான சிந்தனைகளும் 2 விதமான எண்ணங்களும் இருக்கிறது என்பதை சொல்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்படும் உளமன போராட்டம் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் கிடைக்கும் விடுதலை என்று பவுலுங்க சொல்றார். பவுலடியார் இந்த பகுதியில் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் நடக்கும் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையேயான கடுமையான போராட்டத்தை விவரிக்கிறார். நன்மை செய்ய விரும்பினாலும் தீமையே முந்தி நிற்கும் பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அதற்கான தீர்வையும் காட்டுகிறார். போராட்டத்தின் காரணம் இருவேறு பிரமாணங்கள். மாம்சத்தின் பலவீனம் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஆனால் நாமோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறோம். அதுதான் இந்த சித்தாந்தம் இல்லையா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சட்டம் ஆவிக்குரியது என்பது நமக்கு தெரிந்தது. ஆனால் நான் ஊன் இயல்பினன், பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன். ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் எனில் சட்டம் நல்லது என நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறது. ஆனால் அவ்வாறு செய்வது நான் அல்ல. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊன் இயல்பில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் வெளிப்படையாக பார்த்தோம்னா கொஞ்சம் குழப்பமா தெரியும், ஆனால் நல்ல தெளிவான ஒரு வார்த்தை தான். மாம்சத்திற்குள்ள இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் நன்மை செய்ய நம்மளை விடுவதில்லை. ஆனால் நமக்கே தெரியாம நன்மைகள் நமக்குள்ள இருக்குது, அதை நம்மளால செய்ய முடிவதில்லை. ஏன் அப்படின்னா இந்த மாம்சத்தின் ஊன் இயல்பு நம்மை தடுக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இந்த மாம்சத்தின் ஊன் இயல்பு நம்மை தடுக்கும் போது நாம் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்வு தடுக்கப்படுகிறது. இப்போ மாம்சம் ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதுபோல நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற கெட்டது நம்மளை நல்லது செய்யாம தடுக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ மனதின் முரண்பாடு, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ரெண்டுமே முரண்பாடா இருக்கிறது என்பதை பவுல் சொல்றார். சங்கீதம் 51:5 பார்க்கிறோம். இதோ நான் துர்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இப்போ நம்ம உருவாகின்றதே பாவத்துல தான். அப்போ நமக்குள்ள அந்த பாவம் குடிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. அதான் நம்ம பார்த்தோம்னா 2 பாவம் சொல்லப்படுகிறது. ஒன்று கர்ம பாவம், ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் என்பது நம்ம பிறக்கும் போதே இருக்கிறது, கர்மா நம்ம செய்கிற பாவம். இதை இரண்டையுமே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த பாவத்தை ஒழிக்காவிட்டால் நாம் நன்மை ஏதும் செய்ய முடியாது. அப்போ இது ஒரு போராட்டம் தான், நமக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் என்று நம்ம பார்க்கணும். போராட்டத்தின் யதார்த்தம் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள யுத்தம், அதான் நம்ம பார்க்கிறோம். நன்மை செய்ய ஆற்றலற்ற நிலை, நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடம் உண்டு, ஆனால் என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, நான் செய்ய முடிவதில்லை. உளமன யுத்தம் இருக்கிறது. என் உள்ளான மனுஷனில்
தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன், ஆனால் என் அவயவங்களில் உள்ள பாவ பிரமாணம் என்னை சிறைப்பிடித்துக் கொள்ளுகிறது. மத்தேயு 26:41 ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஏசாயா 64:6 பார்க்கிறோம், நாங்கள் எல்லாரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது 24-25 பார்க்கிறோம், நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல் முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாகும் இந்த உடல் நின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார், அவருக்கு நன்றி. சுருங்க சொல்லின், என் மனத்தால் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கும் நானே என் ஊன் இயல்பினால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன். இல்லையா? அதான் பவுலடிகளார் சொல்றார். தவிப்பின் கதறல், இங்க அதான் இந்த கதறல்ல பார்க்கிறோம். என்னன்னா, நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்ற பவுலின் தவிப்பு ஒவ்வொரு விசுவாசியினுடைய தவிப்பு. அதனால சொல்றாரு, இதை யாரு இதுல இருந்து காப்பாற்ற முடியும்னா கடவுள் தான். வெற்றியின் துதி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், வெற்றி தருகிறவர் அவரே. ரோமர் 8:1-2 பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஜீவனுடைய ஆவியின் மரணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற கடவுளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நாம் நம்முடைய சொந்த பலத்தால் பாவத்தை ஜெயிக்க முடியாது. நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் மட்டுமே இந்த ஆன்மீக போரில் நாம் வெற்றி பெற முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான பகுதி நமக்கு கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், எனக்குள்ள 2 பிரமாணங்கள் இருக்கிறது. ஒன்று பாவம், இன்னொன்று பரிசுத்தம், நீதி அநியாயம். இல்லையா? அப்போ இதை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? இன்னைக்கு நாம் பாவத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? இந்த மாம்சம் என்னை இப்படி வஞ்சிக்கிறதே என்று சொல்லி நாம் மிகுந்த துயரத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறோம். உதாரணமா, குடிக்கக்கூடாது என்று சிலர் உறுதி எடுப்பார்கள். நாளிலிருந்து நிச்சயமா நான் குடிக்க மாட்டேன், ஆனால் அந்த டைம் வந்தவொடனே குடிப்பார்கள். மாம்சம். இல்லையா? புகை பிடிக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள், ஆனால் மாம்சம் தடுக்கும், பலவீனம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று யோசிப்பார்கள், ஆனால் பேசுவார்கள். மனைவியை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, பிள்ளைகளை திட்டக்கூடாது என்று யோசிப்பார்கள், ஆனால் மாம்ச பலவீனம், கோபம், ஆத்திரம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம குடும்பத்தையே நம்ம என்ன பண்றோம்? திட்டிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சிந்தனைகளால இன்றைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிர்பந்தமான சூழ்நிலையில இருந்து நம்மளை யார் விடுதலை ஆக்கக்கூடும்? வேற யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வழியாக நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் என்ற நற்செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ நம்ம எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா, இயேசுனுடைய பாடு மரணத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்திலிருந்து நாம் வெளியே வர முடியும். இல்லையா? வேதத்தை வாசிக்கும் போது, மெடிடேஷன், ஆண்டவரோடு தனியாக நேரத்தை செலவிடும் போது, ஆலயத்திற்கு வரும்போது, ஆலயத்தில் பிரசங்கத்தை கேட்கும்போது, இது எனக்காக ஆண்டவர் செய்தாரே, என்னுடைய பாவங்களுக்காய் மரித்தாரே, நான் ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் யோசிக்கும் போது நிச்சயமாக இந்த கெட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே வர முடியும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாமும் கூட இந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து வெளிவந்து ஆண்டவருக்காக புது வாழ்க்கை வாழ, அதாவது நியாயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யவும், அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழவும் தூய ஆவியானவர் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
இது அந்த மன மகிழ்ச்சி குளிர்ச்சி நிறைந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன ஆண்டவரே மாதம் முழுதுமாய் கிருபை எங்களை காத்து புதிய மாதத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளின் ஆண்டவரே இறை செய்திக்காய் ஜபிக்கிறோம். கர்த்தர் தாமே அடியேனை மறைத்து நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். பாவம் பரிசுத்தம் இரண்டுமே எனக்குள்ளாய் குடிக்கொண்டிருக்கிறது. நான் எதற்கு செவி சாய்க்கிறேன், பாவத்திற்கா பரிசுத்திற்கா என்பதை தீர்மானித்து உலகத்திலே வாழ கிருபை தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தல் மரியாதையும் ஆசீர்வாதியும் என்புக்குரிய சாக்குசாரி டீச்சரையும் அடியனையும் ஆண்டவரே ஊழியத்தில் நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சாருக்காக ஆண்டவர் ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றும் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதியும் ஆண்டவர் அதே நேரத்தில் அப்படி ஆசிரியர் பணிகள் ஆசீர்வாதமாக இருக்க போக்குவரத்துகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அடியனையும் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வாதியும் அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளியும் இன்னொரு வடகரை மேல்சான திருச்சபைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். இப்படி எல்மாகுப்பம் டிஎஸ்பி சாருக்காக ஆண்டவர் இப்படி அன்பு துணைவியார் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக பினிக்சன் ஆயருக்காக ஆயிரமா பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரை இப்படி கரடி டாக்டருடைய அன்பு சகோதரர் ஆண்டவர் தாமஸ் ஐயாவுக்காக நான் ஜபிக்கிறோம். ஒரு ஜாப் ஐயாவுடைய அன்பு துணைவியார் ஆயிரமாவுக்காக டென்னிசன் ஐயாவுடைய ஆண்டவர் துணைவியாருக்காக ஆண்டவர் இன்னுமாக இப்படி கோயில் பிள்ளை செல்வண்ணனுக்காக இப்படி நித்யானனுக்காக இப்படி தாயாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் பலவீனங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே இப்படி கிருபை அவளோடு இருந்து சீக்கிரமாய் சுகப்படுத்தி இப்படி ஊழியத்தை தொடர்ந்து அவர்கள் செய்ய அவளை பலப்படுத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற 4 திருச்சபைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் இந்த நாளின் பணிகள் பயணங்களை கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி வந்தார். இதனால ஆண்டவரே திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகிற இப்படி அன்புக்குரிய சகோதரன் மேர்லின்காக பிரபாவதிக்காக ஜபிக்கிறோம். ஏதோ கடந்த நாட்களில் ஞானஸ்நானத்திற்குள்ள வழிநடத்தப்பட்ட அன்பு குழந்தை ரியான் பென்னட்டுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பம் உடைய ஊழியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம். இந்த பன்னீர்செல்வம் நகரில் இப்படி ஊழியத்தை மிக சிறப்பாக செய்கிற குடும்பம். ஆகவே அவர்களையும் இப்படி குடும்பங்களையும் அப்படி விதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்படி அன்பு தகப்பனார் தாயார் ஆண்டவர் உடன் பிறந்த சகோதரர்கள் யாவரையும் ஆசீர்வதி ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு நன்றி செலுத்தி எல்லாருக்கும் ஜபிக்கும். குறிப்பாக நேற்று தினத்தில் என்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திய என்னுடைய ஆம்பூர் கண்கடையால் உத்திரன் திருச்சபுடைய ஆண்டவரே ஏதோ ஆலோசகராக இருந்து வழிநடத்தி வருகிற அவருடைய ஆண்டவரே செல்வராஜ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு துறவியார் பிள்ளைகள் குடும்பத்தின் மக்கள் மருமக்கள் பேர பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஐயாவுக்கு நீண்ட சுகத்தை கொடுத்து அவருடைய தலைமையில் ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவரே நீ இதோ வந்திருக்கிற பொறுப்பாளர் எல்லாம் இணைந்து அதை செய்ய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அநேகர் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறார்கள். எல்லாரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சியம் மன்றாடுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த நாளிலே இவருடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி பிரதமருடைய முதலமைச்சருக்காக நான் ஜபிக்கிறோம். நல்லாட்சியை தர கிருபை தார். அதே போல என்னுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக ஐஎல்சிக்காக ஐஎல்சியின் பொறுப்பாளர்களுக்காக என்னுடைய அன்புக்குரிய ஆண்டவர் ஆம்பூர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக வட்ட பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். அவரவர் பொறுப்புகளிலே அவரவர் சிறப்பாக செய்ய ஆண்டவர் ஊழியங்களை செய்ய இந்த பொறுப்புகள் ஊழியத்திற்காய் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து ஆண்டவரை செய்ய நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் ஆண்டவர் பயணங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த காலகட்டத்தில் நிறைய ஆண்டவரே உடல் பலவீனங்கள் வருகிறது. ஜுரம், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற காரியங்கள் சபைகளில் நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆண்டவரை அடியேனும் 2 நாட்கள் பலவீனமாக இருந்து அறிகிறேன். அந்த பலவீனங்கள் எல்லாம் மாற்றி நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே இப்படி ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தொடர்ந்து காத்தருளும் வழி நடத்தும் இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கர்த்தர் தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.